ஷேய் அப்பா நீதிமானே நீதிமானே நீதியை தவறி பேப்பரை வச்சுக்கிட்டு ஓட்டத்தில் இருக்கானாப்பா. அந்த பேப்பரை வச்சு சம்பாத்தியம் பண்ணி பூமி அழிக்கிறது ஓடுதான். அப்போ இவனுக்கு என்னப்பா தண்டனை? பூரா விளையாட்டு பெரிய விளையாட்டுலப்பா இருக்குது. ஏன் அம்மா பூமியில் இறங்கினா பிறதான் எனக்கே விடை தெரியுதாப்பா. சூரியனுக்கு முக்கால் சத்தியம், அம்பட்டும் பில்டிங்கு, அம்பட்டும் நாசம் பண்ணுதான், அம்பட்டும் இந்த பேப்பரை வச்சு கண்டாரா ஓலிமை இந்த கூத்து அடிக்கானப்பா. அப்போ கல் சூடு அவன் வச்ச செட்டி கிராமத்தில் பஞ்சாயத்து போர்டு எத்தனை வார்டுங்கிறது கணக்கு உள்ளே வரும். வரையில் பஞ்சாயத்து போர்ட்டில் உட்கார வச்சு வரிசைக்கு இராணுவம் தூக்கி அவன் வச்ச பஞ்சாயத்து போர்ட்டில் கல் சூடு. கரெக்டு தானேப்பா? கரெக்டாக வச்சுருக்கியாப்பா. இந்த சேட்டை பண்ணுவான், வார்டாக வச்சுருப்பான். எல்லா கல்லையும் அவன் வச்ச கணக்கில் வினையில் தூக்கி நம்ம கல் சூடு, சப்பாத்தி கல் சூடில் கரெக்டாக வச்சுருக்கியாப்பா. இந்த ஜெம்மத்தில் சந்தோஷம்ப்பா. எல்லாம் சுடுகாட்டு எரிப்பு, காவல்துறையெல்லாம் எரிஞ்சு எனக்கு முன்னாடி நானே எரிச்சிட்டேன்ப்பா. காவல்துறை ஐயமார் பேக அதிமுக கட்சிக்காரன் எல்லாமே எரிச்சிட்டேன். இப்போ 2 தரப்பில் ஓட விட்டு விளையாடு பலவற்றை இன்னைக்கு எரித்து சென்னை மெட்ராஸை சேர்த்து எரிச்சிருந்தானப்பா. சந்தோஷமாப்பா. நீதிமானே 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 நீதியை தவறி நடத்திட்டான். இன்னும் நீதிமன்ற கோர்ட்டில் இன்னும் வரல. வரப்பாரு அப்படிங்காரு. சொல்லுதானப்பா? வரப்பாரு இல்லையா விடிவு அடைவு நட்சத்திரத்தில் விடுதான். மூளையை கசைக்கி விட்டுருவான். அதில் பவரை ஏற்றுனா காற்று மூலியமாக விடுவான். மானிட பேல ஒன்றுக்கு கடிச்சு திங்கிற அளவுக்கு விட்டுருவான். அதையும் பார்த்துக்கோ. போய்கிட்டே இருப்பான். கறி வேணும் அவன் பெண் ஆன நடு ரோட்டிலே கடிக்க விட்டுருவான். சரியா? பார்த்து நடந்துக்கோ. சீக்கிரமாக கணக்கு கேள்வி ஏழு. இவனை சென்னை மெட்ராஸில் சீக்கிரமாக அவனை இப்போ ஆட்சி ஆள்றவனை இப்போ பெரிய சிக்கலில் விட்டு இப்போ அவனை அவன் குடும்பத்தாரவே இப்போ வேறு வழியில் இப்போ நான் உள்ளே வாரேன். சென்னை மெட்ராஸுக்கு சூரியன் நான் வாரேன். அவனை ஒரு மிதித்து அவனை முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா நீதிமன்றமும் கரெக்டாக கணக்கு ஒப்படைக்கிறதுக்கு டைம் வரும். வந்து நீதிபதியை பூரா நீதிமன்ற கேட்கப்பாரு. கணக்கு முடிக்கணும். கணக்கு முடிக்காமலாம் முடியாதுன்ட்டான் சொல்லிட்டான். கணக்கு முடிக்கணும். அத்தனை கணக்கு உள்ளே வச்சுருக்கான். ஒவ்வொரு அரசியல்வாதி 500 கேஸ் 1000 கேஸ் வச்சுட்டு காலை 2 பிளந்து போகிறான் அப்படிங்க. சொல்லுதான்ப்பா ஈஸ்வரன். அவன் ஒரு பக்கம் பிளக்கான், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறான், பிளக்கான், நாசம் பண்ணுதான். பார்த்துக்கோ. கடும் கோவத்தில் உட்காந்துருக்கான். கோபம்னா கோபம், அந்த மாதிரி கோபம். ஏன்னா அதான் சொல்லல 7 ஜெம்மம் மானிட பிழைக்கு பிறவிகளுக்கு நான் தக்க தண்டனை கொடுக்கலடா. இந்த ஜெம்மத்தில் நான் கொடுத்தாங்கனுங்கிற கணக்கில் நான் உட்காந்துருக்கேன். கல் சூடு வச்சு எரிய அப்படியே ஒவ்வொரு சிட்டி கிராமம் அமர்ந்து போகும்டா. அப்போ எங்கடா போவான்? சுரண்டி திங்க போவான், மண்ணை சுரண்டுவான். அப்படிங்க புரியா? பூமி அழிக்கவா நான் கொடுத்துருக்கேன். பூமி மண் ஊரம் பாழாக்கி வச்சுருக்கான். பார்த்துக்கோ. மேலும் மேலும் பாழாக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கோ. கணக்கு கேட்கப்பார். கேட்கலன்னு வச்சுக்கோ. இப்போ நீதிமன்றத்தை அதையும் எரிப்பு வந்துடும். எரிப்பு வந்தாச்சுன்னா முடிஞ்சுவோ. இப்போ எல்லா படையும் வெளியே போகுது. பயங்கர சிக்கல் ஏகப்பட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட சிக்கல் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அதையும் பார்த்துக்கோ. டெல்லியும் நடந்துக்கிட்டு இருக்குது. படையை பூரா வெளியே கிளப்பு தான். ஓடு அங்கே அடி இங்கே அடின்னு. அதனால் அமைதியாக இருக்காத. சரியா? சரணடையலாம். கடவுள்கிட்ட நீதிமான் எல்லாத்துக்குமே தெரியும். உலக நாட்டுக்கே தெரியும். கடவுள் அவர் தான் நீதிமானுங்கிறது. நீதிமான் பூமியில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு குடும்பத்தோடு உட்காந்து. இதவே அவமதிக்காத அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக கல் சூடு, தோசைக்கல் சூடு, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறான். வீடு முளைஞ்சி தூக்குவான். அதையும் பார்த்துக்கோ. வீட்டில் போய் நின்று குடும்பமே தூக்கி வச்சு எறிவான். பூமியை பாழாக்காதியடா பாய்ப்பேடா. திங்கிது உணவு உனக்கு 3 வேளைக்கு பூமியில் கொடுத்துருக்கான் கடவுள். அநியாயப்பட்டு போகாடா. ஏன்டா இந்த ஆசையில் அழியடா முட்டா குய்மை அம்புட்டும் மானிடப்பே இந்த செம்மத்தில் ஆடு மாடு கோழி புற தின்னுட்டு பூமியை அழிக்க போகிறான். 2 நாக்கை கடிக்க கண்டார வழிமான கல் தோச்சை தூக்கி வைக்கல நாக்கை கடிப்பா. அந்த வழி வரும்ல, அதான் நாக்கு கட்டி போட்டிருக்காங்க உள்ள. அதான் நானும் பார்த்தேன் கணக்கு போட்ட போகிறான். அந்த மாதிரி ஆணுக்கு பெண்ணுக்கு நாக்கை கடிக்க விட்ருவான். புரிஞ்சுக்கோடா. கல் சூடு வச்சு அப்புறம் எங்கே கடிப்பா? நாக்கை கடிப்பா. வலிக்கும்ல வலி. மோட்டா பேகலாம் கால் சத்தியம்டா.